Today we are discuss about the topic phylum chordates. So chordate is one of the phylum in the animal kingdom. The Greek means of chordates, chorda means string. Chordate is the largest phylum with most familiar groups of animals. Okay, so this is the animal group the largest group of the phylum chordate with a familiar group of animals. Okay, so familiars நமக்கு அதிகமாக தெரிஞ்ச ரொம்பவே நம்மளோட சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய அனிமல்ஸோட குரூப்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா chordate such as fishes, amphibians, reptiles, birds and mammals, and less known forms such as a lancelet ampiaxis and a tunicate ascidians. All chordate possess three fundamental distinct features at some stages of their life. Okay, so இப்போ நமக்கு ரொம்பவே தெரிஞ்ச familiars இதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே இருக்கக்கூடிய classes fishes, amphibians, reptiles, birds and mammals. ஸோ இந்த குரூப்பில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் தான் வந்து familiar animals such as lancellates, ampiaxis and tunicates, ascidians. ஓகேவா, ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா now mammals. So all chordate possess three fundamental distinct features. எல்லா chordateலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு த்ரீ ஃபண்டமெண்டல் ஃபியூச்சர்ஸ் இருக்குது இல்லையா. சம் ஸ்டேஜஸ் ஆஃப் த லைஃப் சைக்கிள்ஸ், அதோட லைஃப் சைக்கிள்ஸ் கம்ப்ளீட் ஆகும்போது ஒரு கார்டேட்டோட லைஃப் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ள ஒவ்வொரு ஸ்டேஜஸில் ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ஃபியூச்சர்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகலாம். ஸோ என்னென்ன அப்படின்னு பாருங்கள். ஸோ presence of a longest rod like notochords below the notochords and above the alimentary canal. ஓகேங்களா, ஸோ இந்த நவ்கார்ட்ஸ்க்கும் அலிமெண்ட்ரி கெனால்க்கும் இடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு நோட்டோகார்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இட் சர்வ்ஸ் அஸ் எ ப்ரைமேட்டிவ் இன்டர்னல் ஸ்கெலிட்டன். ஸோ அதுதான் வந்து இன்டர்னல் ஸ்கெலிட்டல் சிஸ்டமாக வந்து ஆக்ட் பண்ணும். ஓகேங்களா, ப்ரைமரி இன்டர்னல் ஸ்கெலிட்டலாக ஆக்ட் பண்ணுது. இட் மே பர்சிஸ்ட் த்ரூ அவுட் தர் லைஃப் இன் லான்செல்ஸ் அண்ட் ஸோ லாம்பயர்ஸ். ஸோ இட் பர்சிஸ்ட் த்ரூ அவுட் தேர் லைஃப். ஸோ இதோட லைஃப் முழுக்க ஸோ இது வந்து அப்படியே பர்மனெண்ட்டாக இருக்கும், பர்சிஸ்டன்ஸாக இருக்குது. இன் அடல்ட் வெர்டிபிரேட்ஸ் இட் மே பி partially or completely replaced by backbones or vertebral column. ஓகேங்களா, ஸோ இதோட அடல்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த நோட்டோகார்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த நோட்டோகார்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா partially or completely replaced by backbones or vertebral column. நம்ம vertebral column or backbonesன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ஸ்பைனல் கார்ட். ஸோ அந்த ஸ்பைனல் கார்டு வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா இந்த நோட்டோகார்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணும், பார்ஷியலி ஆர் கம்ப்ளீட். ஒரு சில அனிமல்ஸில் வந்து கம்ப்ளீட்டாக நோட்டோகார்ட்ஸ் வந்து ஸ்பைனல் கார்டாக சேஞ்ச் ஆகும். ஸோ ஒரு சில அனிமல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்ஷியலி சேஞ்ச், பாதி மட்டுமே வந்து சேஞ்ச் ஆகக்கூடிய எபிலிட்டி இருக்குது. ஸோ இப்போ அந்த கேரக்டர்ஸ் என்ன அப்படின்றத இங்கே பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு கேரக்டர்ஸ் வந்து நோட்டோகார்ட் அப்படின்னக்கூடிய கேரக்டர்ஸ். ஓகேங்களா, அதாவது ஃபண்டமெண்டல் ஃபீச்சர்ஸ். தென் செகண்ட் ஃபண்டமெண்டல் ஃபீச்சர்ஸ் என்னென்னு பாருங்கள். எ டார்சல் ஹாலோ or a tubular fluid filled a notochords. ஓகேவா, ஸோ அதோட டார்சல் சைட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு tubular fluid வந்து ஃபில் ஆகிருக்கு நோகார்ட்ஸில். ஸோ லைன்ஸ் above the notochords. ஓகே, நோட்டோகார்ட் கீழே ஸோ டார்சல் ஹாலோ tubular fluid filled a notochords, நோகார்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த நோகார்ட்ஸ் வந்து நோட்டோகார்ட் கீழே இருக்குது. ஸோ அண்ட் பிலோ தி டார்சல் பாடி வால்ஸ். ஓகேவா, டார்சல் அப்படின்னாக்கா பேக் சைட்ஸ் இருக்கக்கூடிய ஆர்என்எஸோட அந்த பாடி வால்க்கு கீழே இதை ப்ரெசென்ட் ஆகிருக்கும். It serves to integrate and coordinate the body functions. இது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா பாடி ஃபங்க்ஷனை வந்து கோஆர்டினேட் பண்ணக்கூடியது இந்த நர்வ்ஸ். ஓகேங்களா, நர்வ்ஸ் வந்து பாடி ஃபங்க்ஷன்ஸை கோஆர்டினேட் பண்ணுது. இன் ஹையர் கார்டேட்ஸ் the anterior end of the nerve cords get enlarged to form a brain. ஹையர் அனிமல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதாவது வெல் டெவலப்டு அனிமல்ஸ், எவல்யூஷனரி ஆர்டரில் டெவலப் ஆகிருக்கக்கூடிய அனிமல்ஸ், அதுதான் நம்ம ஹை கார்டேட் ஆர் ஹையர் கார்டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஹையர் கார்டேட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா ஆன்டீரியர் எண்ட், ஆன்டீரியர் என்னக்கூடியது வந்து அப்பர் பார்ட், போஸ்டீரியர் என்னக்கூடியது லோயர் பார்ட். ஸோ இப்போ அந்த ஆன்டீரியர் எண்ட் ஆஃப் த நர்வ்கார்ட்ஸோட த ஆன்டீரியர் எண்ட் கெட் என்லார்ஜ் டு ஃபார்ம் எ பிரெயின். ஒரு என்லார்ஜ் ஸ்ட்ரக்சரை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கும். அந்த நர்வ்கார்ட் வந்து ஒரு என்லார்ஜ் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுது. ஸோ அதுதான் என்ன அப்படின்னாக்கா பிரெயின்ஸ். அண்ட் த போஸ்டீரியர் பார்ட் பிகம்ஸ் த ஸ்பைனல் கார்ட். இந்த நர்வ்கார்டோட போஸ்டீரியர் பார்ட் வந்து என்ன அப்படின்னாக்கா ஸ்பைனல் கார்ட்ஸ். ப்ரொடக்ட் த இன்சைட் த வெர்டிபிள் காலம். இது எங்கே நமக்கு ப்ரொடக்ட் ஆகுது, பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெர்டிபிள் காலத்துக்குள்ள.
ஆக்சுவலாக வெர்டிபிள் காலம் வந்து நீங்கள் ஸ்டடி பண்ணியிருப்பீங்க, ஸ்பைனல் கார்டு ஆர் வெர்டிபிள் காலம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இட் ஃபில்டு வித் எ ஸ்பைனல் ஃப்ளூயிட் இல்லைங்களா, ஃபைனல் ஃப்ளூயிட்ஸ். அந்த சிஎன்எஸ் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ஸ் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் தியர் ஸ்பைனல் கார்டு அண்ட் பிரெயின். ஸோ இப்போ இந்த ஸ்பைனல் கார்ட்ஸ் தான் இந்த நர்வ் இம்பல்சஸை ஆர் நர்வஸ் சிஸ்டத்தை பாடியோட என்டையர் ஃபங்க்ஷனை கோஆர்டினேட் பண்ணக்கூடிய ஒரு நர்வஸ் சிஸ்டம். தென் நெக்ஸ்ட் பாருங்க, ஸோ presence of a pharyngeal ganglions or gills. ஓகேவா, presence of a pharyngeal gills slides or cleave in all chordate at some stages of their life cycles. ஓகேவா, இந்த presence of pharyngeal gills, ஸோ அந்த ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் pharyngeal gills வந்து present ஆயிருக்கும் some stagesல. So it is a series of gills slides or a cliff that perforates the walls of pharynx and appears during the developments of the every chordate. ஓகேவா, இது என்ன அப்படின்னாக்க the series of gills, இந்த gills slides of a cliff that perforate a wall of pharynx. ஸோ அந்த pharynx இந்த தொண்டை பகுதி இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த பகுதியில், ஸோ அந்த appears during the developments of the every chordate. ஒவ்வொரு chordate-ஓட developmental stages, எம்ப்ரியோல இருந்து டெவலப் ஆகுது இல்லைங்களா, ஸோ அந்த developmental stages. In aquatic forms, the pharyngeal gills stills are vascular and lamellar and form the gills of respiration. Okay, aquatic animals, for example, say fishes. So fishes வந்து aquatic vertebrates, and aquatic vertebrates வந்து பாத்தீங்க அப்படினாக்க என்ன ஆகும் அப்படினாக்க இதோட ஃபார்ம் இஸ் so pharyngeal gills. ஓகேவா, so pharyngeal gills stills are vascular and lamellar and form a gills for respiration. Okay, vascular, அது வழியா வாட்டர் வந்து மூவ் ஆகும் இல்லைங்களா, ஸோ அதுக்கடுத்து ரெஸ்பிரேஷன் கில்ஸ், அந்த செதில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஃபிஷ்ஷஸில், ஸோ அது வழியாக தான் வந்து ஃபிஷ் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா த்ரூ கில்ஸ் வழியாக தான் வந்து ரெஸ்பிரேட் பண்ணும். இன் டெரஸ்ட்ரியல் கார்டேட்ஸ் a traces of a non-functional gills clips appear during embryonic. ஓகேவா, இன் டெரஸ்ட்ரியல், இது அக்வாட்டிக் அனிமல்ஸில் வந்து கில்ஸ் வந்து மாதிரி ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸாக ஆக்ட் பண்ணுது. பட் டெரஸ்ட்ரியல் அனிமல்ஸ், தரையில் வளரக்கூடிய அனிமல்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த அனிமல்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த கில்ஸ் வந்து டெவலப் ஆகுது எப்போ அப்படின்னாக்கா நான் ஃபங்க்ஷனல் கில்ஸ் டியூரிங் த எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட்ஸ். ஸோ அது வந்து எம்ப்ரியோவில் டெவலப் ஆகும்போது இந்த கில்ஸ் வந்து நான் ஃபங்க்ஷனல் கில்ஸ் வந்து கிளிப்ட் ஆகுது. ஸோ அப்பியர்ஸ் டியூரிங் தி எம்ப்ரியானிக் டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ் அண்ட் டிஸ்அப்பியர் லேட்டர். ஸோ அதுக்கடுத்து அந்த எம்ப்ரியோ டெவலப் ஆக என்ன ஆகும் அப்படின்னாக்கா அந்த கில்ஸ் வந்து டிஸ்அப்பியர் ஆகுது, மறைஞ்சு போகுது. ஓகேங்களா, ஸோ மறைஞ்சு போகுது. ஸோ பிசைட்ஸ் தி அபோவ் சைட் ஃபியூச்சர்ஸ் கார்டேட்ஸ் ஆர் பைலேட்ரல் சிமெட்ரி. ஸோ இப்போ இந்த 3 கேரக்டர்ஸ் தான் வந்து ஃபண்டமெண்டல் ஃபீச்சர்ஸ் அதோட லைஃப் டைமில் நம்ம ஸ்டடி பண்ணுறோம். ஸோ என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து நோட்டோகாட். ஓகேங்களா, நோட்டோகாட்னு கூடிய ஒரு கேரக்டர்ஸ் வந்து அந்த ஆர்கனிஸ்டோட லைஃப்பில் ஃபார்ம் ஆகுது. தென் அது வந்து பார்ஷியலி ஆர் கம்ப்ளீட்லி வந்து ரீப்ளேஸ் ஆகலாம் இன் ஸ்பைனல் கார்டால். தென் அதுக்கடுத்து நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளோட கேங்லியான்ஸ், அதாவது நவ் காட்ஸ். ஓகேவா, ஸோ நவ் காட்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. தென் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா pharyngeal gills. ஓகேவா, pharyngeal gills, இந்த கில்ஸ் வந்து டெரஸ்ட்ரியல் அனிமல்ஸில் எம்ப்ரியானிக் ஏர்லியர் ஸ்டேஜஸில் டெவலப் ஆகுது. பட் லேட்ரான்ஸ் இட்ஸ் டிஸப்பியர் ஆகுது. தென் இதோட சைட் ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னு பாருங்கள். ஸோ கார்டேட்ஸ் ஆர் எ பைலேட்ரல் சிமெட்ரி. ஓகேங்களா, கார்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா bilateral 2 sides இருக்கக்கூடிய சிமெட்ரிக்கல் இருக்குது. ட்ரிப்ளோபிளாஸ்டிக் 3 germ layers இருக்கும். ஸோ கோலமேட்ஸ். ஓகேவா, கோலம் அப்படின்னா possess a body cavity with a organ system level of organization. பார்க்கும்போது organ systems இல்லையா, group of organs to form a organ systems. organ systems level of organization இருக்கு. they possess a post anal tails. ஓகேவா, ஸோ இந்த அனிமல்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா போஸ்ட் அனல் டெய்ல் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஓகேங்களா, சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து க்ளோஸ்டு டைப்ஸ் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம்ஸ் வித் எ வென்ட்ரல் மயோஜெனிக் ஹார்ட் எக்ஸப்ட் இன் ஆம்பியாக்சஸ். ஓகேவா, ஸோ வென்ட்ரல் மயோஜெனிக் ஹார்ட் இந்த ஆர்கனிஸ்டில் வெர்டிபிரேட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வென்ட்ரல் சைடு. ஓகேவா, அதாவது அப்டோமினல் ரீஜியன் அந்த பக்கம் இருக்கு இல்லைங்களா, வென்ட்ரல் சைடு, டார்சல் வென்ட்ரல்னு சொல்லுவோம். டார்சல்ன்றது பேக் சைடு, அப்போ வென்ட்ரல்ன்றது ஃப்ரண்ட் சைட்ஸ். அந்த ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா வென்ட்ரல் சைட்ஸில் மயோஜெனிக் ஹார்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு எக்ஸப்ட்ஸ் இன் ஆம்பியாக்சஸ். ஸோ இந்த ஆம்பியாக்சஸ் மட்டும் இதுக்கு எக்ஸப்ஷன். ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு வெர்டிபிரேட்ஸ் ஃபைலம், வெர்டிபிரேட்ஸ் அப்படின்னக்கூடிய அனிமல்கான கேரக்டர்ஸ்.